வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அப்பன் ரெசிபி. எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச அப்பன் ரெசிபி வந்து மிகவும் சூப்பரான மெத்தடில் வந்து நான் மேக் பண்ணியிருக்கிறேன். அப்பம் புளிக்க வைக்கிறதுக்காக அப்பச்சோட ஈஸ்ட் ஒன்றுமே நான் வெளிநாட்டில் வந்து பாவிக்கிறது இல்லை. அப்பத்தை பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி அந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கிறார் பாருங்க. அப்பம் நாங்கள் சுட்டெடுக்கும்போது அப்பம் வந்து இப்படி விரிவாக இருக்க வேணும். அந்த அப்பத்துக்கு செட்டே இருக்கணும்னு சொல்லுவார்கள் ஊரில். இப்போ பாருங்க இந்த அப்பத்தை வந்து எப்படி நான் வந்து புளிக்க வைத்து எடுக்கிறேன்னு. இந்த பாருங்க அப்பம்மா புளித்திருக்கிறத இது வந்து ஊரில் வந்து நாங்கள் புளிக்க வைத்து எடுக்கும்போது அங்கே கல் சேர்க்குறோம் நாங்கள், அல்லது வந்து பழைய சோறு சேர்ப்பினம், பான் கூட ஒரு ஸ்லைஸ் வந்து பான் கூட சேர்ப்பினம். நான் வந்து இங்கே சில வேளையில் பான் சேர்க்கிறேன். ஆனால் இந்த அப்பத்துக்கு வந்து நான் பான் சோறு ஒன்றுமே வந்து சேர்க்கல. இந்த ரெசிபியை வந்து நான் எப்படி செய்தேன்ன்றதை இந்த வீடியோவில் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த அப்பத்தை நான் வந்து சிகப்பு பச்சை அரிசியில் தான் சுட்டெடுக்க போகிறேன். நான் வந்து இந்த கப்பால் வந்து 2.5 கப் வந்து எடுத்திருக்கிறேன். இந்த பாருங்க, அரை கப் வந்து பேலன்ஸ் இருந்தது, அதை சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாமே சேர்த்து 2.5 கப் வந்து எடுத்திருக்கிறேன். இப்போ வந்து இந்த அரிசியை வந்து நன்றாக வந்து கழுவி எடுக்க போகிறேன். அரிசியை நன்றாக 3 தடவைகள் தண்ணீரில் கழுவி எடுத்து சேம் கப்பால் 2.5 கப் தண்ணீர் சேர்த்து 8 மணித்தியாலம் அரிசியை ஊற விடுகிறேன். இந்த அப்பம் புளிக்க வைப்பதற்காக வெள்ளை அவல் எடுத்திருக்கிறேன். இந்த அவல் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். ஒரு தடவை வந்து அவலை வந்து கழுவி எடுக்கணும். கழுவி எடுத்துட்டு அவலுக்கு மேலே நிற்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து இந்த அரிசியோடு சேர்த்து செப்பரேட்டாக வந்து ஊற வைக்கிறேன். இந்த பாருங்க, தண்ணீர் இவ்வளவு சேர்த்துருக்கிறேன். இதையும் சேர்த்து வந்து சைட்டாக ஊற வைக்கிறேன். அப்பத்துக்கு நாங்கள் அரைத்தெடுப்பதற்கு முதல்ல அரிசி வந்து 4 to 6 மணித்தியாலங்கள் ஊறி இருந்தால் நல்லா. அப்போ தான் வந்து அப்பமா வந்து நன்றாக புளித்து வரக்கூடியதாக இருப்பார். நான் வந்து இந்த அப்பத்துக்கு கிட்டமுட்ட 8 மணித்தியாலம் ஊற விட்டிருக்கிறேன். நான் வந்து லஞ்ச் டைமுக்கு குக் பண்ண வலிக்கிடும்போது அரவுண்ட் 10:30 அப்படி அரிசியை ஊற போட்டேன். நான் நைட் 7:30 அப்படித்தான் நான் இந்த அப்பத்துக்கு அரைக்க வலிக்கிட்டேன். நான் நீங்கள் ஏர்லி மார்னிங் போட்டு விட்டாலும் பிரச்சனை இல்லை. 6:30 அப்படி போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் அரிசி எவ்வளோத்துக்கு வந்து ஊறி வர்றாரோ அவ்வளோத்துக்கு அப்பம் வந்து நல்ல சாஃப்டாக வருவார். இப்போ இந்த அரிசியில் இருந்து ஹாஃப் தான் நான் எடுக்கிறேன் பாருங்க. அரைவாசி அரிசியை எடுத்து செப்பரேட்டாக அரைத்து எடுக்க போகிறேன். அவ்வளோதான். அதே தண்ணீரில் இருந்து ஒரு 1.5 கப் வந்து கிள்ளி விடுகிறேன். இந்த கரண்டியால் கிள்ளி விடுகிறேன். செப்ரேட்டாக நீங்கள் தண்ணி ஒன்றும் சேர்க்கக்கூடாது. பேலன்ஸ் இல்லை அரிசியை வந்து நான் செப்ரேட்டாக அங்கால ஒரு டிஷ்ஷில் வந்து ஊற்றி வைத்திருக்கிறேன். இப்போ இந்த அரிசியை அரைத்தெடுக்க போகிறேன். இப்போ வந்து நான் அரைத்தெடுத்த மாவை பாருங்கள் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. இந்த பாருங்க, இந்த பதத்தில் இருக்கிறார். நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு தண்ணியும் சேர்க்கையில் 2.5 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணீர் தான் சேர்த்துருக்கிறேன். இந்த அப்பத்துக்கு அரைக்கிற மாவு வந்து எப்படி இருக்கணுமென்று சொல்லிச்சுன்னா நறுவல் புருவலாக இருக்கணும். நீங்கள் பட்டு போல் அரைக்கக்கூடாது. இப்போது இந்த மாவை வந்து ஒரு சட்டியில் ஊற்றி எடுக்கிறேன். இப்போ வந்து பேலன்ஸாக இருக்கிற அரிசியை வந்து எல்லாத்தையும் ஒன்றாக சேர்க்குறேன் பாருங்க. அதே தண்ணீரோடு அப்படியே சேர்த்து இப்போ செப்ரேட்டாக அரைத்து எடுக்க போகிறேன். இப்போது நான் ஊற போட்டிருந்த அவலையும் சேர்த்து கொள்ளுகிறேன். 3 டேபிள் ஸ்பூன்னு சொல்லி சொன்னேன் நான். துருவிய தேங்காய்ப்பூ வந்து இந்த கப்பால் அரை கப் வந்து சேர்த்துருக்கிறேன். அப்பத்துக்கு தேங்காய்ப்பூ சேர்க்கணும். தேங்காய்ப்பூ அல்லது தேங்காய்ப்பால் அப்போ தான் வந்து அப்பத்தின மாவு வந்து டேஸ்ட்டாக இருப்பார். 1 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துருக்கிறேன். ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கிறேன். அதோடு வந்து இது அவிக்காத கோதுமை மா 1 கப் வந்து இந்த கப்பால் சேர்க்கிறேன். இந்த அவிக்காத கோதுமை மா சேர்த்தா தான் அப்பத்துக்கு செட்டாக வரும். செட்டின்னு சொல்கிறது அப்பத்தின் கரையத்தான் சொல்கிறது. இப்போ வந்து எந்த தண்ணீரும் எக்ஸ்ட்ராவாக நான் சேர்க்காமல் இப்படியே வந்து அரைத்தெடுக்கிறேன். இப்போ அரைத்தெடுத்த மாவை பார்ப்போமாங்க.
இந்த பாருங்க எப்படி இருக்கிறாண்டு எக்ஸ்ட்ராவாக நான் எந்த தண்ணீருமே சேர்க்கல. 2.5 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணீர் வந்து சேர்த்துருக்கிறேன். இந்த பாருங்க இதையும் வந்து ஓரளவுக்கு நறுவல் புருவலாகத்தான் அரைக்க வேணும். அரிசி தன்மையாக நீங்கள் கொஞ்சம் அரைச்சால் பிரச்சனை இல்லை, அதுதான் அப்பத்துக்கு பெட்டராக இருப்பார். இப்போ வந்து இந்த அப்பத்துக்கு 2 விதமாக நான் அரைத்தெடுத்திருக்கிறேன். மிக்சியோடு இருக்கிறத இப்போ ஒரு சைட்டாக அப்படியே வைக்கிறேன். வைத்துட்டு ஏற்கனவே அரைத்து வைத்திருக்கிறதிலே ஒரு கரண்டி மட்டும் மா எடுக்க வேணும். நல்லாக வந்து கலக்கி விட்டுட்டு அதில் இருந்து இந்த கரண்டியால் ஒரே ஒரு கரண்டி மட்டும்தான் கிளி எடுக்க போகிறேன். கஞ்சி காய்ச்ச போகிறேன். கஞ்சி காய்ச்சினா தான் அப்பத்தின் வாசம் பெறுவார். அதோடு வந்து அந்த கஞ்சி வந்து அப்பத்தை புளிக்கவும் வைக்கிறது. அதனால் நீங்கள் வந்து ஒரே ஒரு கரண்டி மட்டும்தான் நீங்கள் சேர்க்க வேணும். தண்ணீர் வந்து 2-3 கப் வந்து நீங்கள் சேர்த்து கஞ்சியை காய்ச்சலாம். இப்போ நான் 2 கப் வந்து சேர்த்துருக்கிறேன். ஆனால் வந்து நீங்கள் மாவு எடுக்கும்போது ஒரு கரண்டி தான் எடுக்கணும். கூட எடுத்தீர்களாக இருந்தால் கஞ்சி வந்து அப்பத்துக்கு கூடக்கூடாது. கூடிச்சுதுன்னு சொல்லிச்சேன்னா அப்பம் வந்து நொழுக்கு நொழுக்கொண்டு இருப்பார். இப்போ வந்து அடுப்பில் வைத்து இந்த கஞ்சியை காய்ச்சுறேன். என்ன பதத்தில் வந்து இந்த கஞ்சியை காய்ச்சி எடுக்க போகிறேன்னு பாருங்க. ஆகலும் வந்து நீங்கள் திக்காக வந்து காய்ச்சணுமென்று அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வந்து கஞ்சி தடிப்பாக வரும்போது கஞ்சியை அடுப்பில் இருந்து இறக்கி நன்றாக வந்து ஆற வைக்க வேணும். நல்ல பச்சை தண்ணி மாதிரி கஞ்சி ஆறி வந்ததின் பிறகு தான் ஏற்கனவே அரைத்து வைத்திருக்கிற மா கூட வந்து சேர்க்க வேணும். இப்போ வந்து இந்த கஞ்சி வந்து ரெடி ஆகிட்டார் பாருங்க, என்ன பதத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி. அவ்வளவு திக்காகாமல் ஒரு அளவுக்கு தான் சமைத்திருக்கிறேன். இப்போ வந்து அடுப்பிலேருந்து இறக்கி ஒரு சைட்டாக வந்து நன்றாக ஆற வைக்க போகிறேன். கஞ்சியை வந்து ஒரு சைட்டாக ஆற வைத்துட்டேன். இப்போ வந்து ஏற்கனவே இந்த சட்டிக்குள்ளே இருக்கிற மா கூட சேர்த்து 2வது தடவை மிக்சியிலே அடித்தெடுத்த மிக்ஸை இப்போதான் வந்து சேர்க்கிறேன். எதற்காக இப்போ சேர்க்கிறேன்னு சொல்லிச்சேன்னா, நீங்கள் தேங்காய்ப்பூ வந்து சேர்த்து அடித்த மாவில் வந்து கஞ்சி காய்ச்சினால் அப்பம் வந்து சில நேரத்தில் பிழைத்திடுவார். அதனால் வந்து நீங்கள் தனி அரிசியில் காய்ச்சினா தான் அப்பம் வந்து பிழைக்காமல் சரியாக வருவார். அப்பம் வந்து சரியான கவனமாக இருக்கணும். திடீரென்று வந்து ஏதாவது ஒரு சின்ன பிழை விட்டிங்கன்னா பிழைச்சி விட்டுடுவார். அதனால தான் நான் தேங்காய்ப்பூ சேர்த்த மாவில் வந்து கஞ்சி காய்ச்சி எடுக்கல. இப்போ வந்து இந்த பாருங்க, இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு செப்பரேட்டாக வைக்க போகிறேன். இந்த மா வந்து அரைச்சது கட்டாயம் அரிசி தன்மையாக இருக்க வேணும். அப்போ தான் அந்த கஞ்சியையும் வந்து இதோடு சேர்க்கும்போது அப்பம் வந்து சாப்பிடும்போது முறுக்கு தன்மையில் இருக்க வேணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருப்பார். இப்போது இதையும் வந்து நான் மூடிட்டு வைக்கிறேன். கஞ்சியை இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறேன்ட்டு. கஞ்சி வந்து பச்சை தண்ணி மாதிரி ஆறி இருக்க வேணும். 2-3 ஹவர்ஸ் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. கஞ்சி ஆறினதின் பிறகு அதற்கு பிறகு தான் வந்து நீங்கள் அந்த மாவோட வந்து சேர்த்து விடணும். நான் வந்து இது ஒரு 1 ஹவர் அப்படி கஞ்சியை செப்பரேட்டாக ஆற விட்டேன் நான். இப்போ வந்து கஞ்சியை வந்து அந்த மாவோட சேர்த்துட்டு இனித்தான் வந்து அப்பத்துக்கு டோட்டலாக வந்து புளிக்க வைக்க போகிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்துட்டு நன்றாக வந்து கலக்கி விடுகிறேன் பாருங்கள். ஒன்றாக நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ அரவுண்ட் வந்து 8:30 PM இப்போ தான் நான் வந்து அப்பத்துக்கு ஒரிஜினலாக வந்து புளிக்க வைக்க போகிறேன். 8:30 PMக்கு வைத்தனென்றால் நாளைக்கு வந்து நைட் 8:30 PM அப்படித்தான் இந்த அப்பம் வந்து ரெடியாக இருப்பார். அதற்கு முதல்லே உங்களுக்கு அப்பம் ரெடியாக வரணும் என்று சொல்லி நீங்கள் நினைத்தால் அதுக்கு வந்து ஈஸ்ட் வந்து சேர்க்க வேணும். அது நீங்கள் மார்னிங் சுட்டு சாப்பிடக்கூடியதாக இருப்பார். இந்த அப்பம் வந்து நீங்கள் அடுத்த நாள் டின்னருக்கு சுட சுட சுட்டு சாப்பிட அந்த மாதிரி ரெடியாக இருப்பார். 8:30க்கு பிறகு தான் நீங்கள் இந்த அப்பத்தை வந்து சுட்டு எடுக்கலாம். 7 PM அப்படி செக் பண்ணி பாருங்கள். புளித்து இருக்கிறார் உண்டு அப்பம் மணன் லைட்டாக வருவார். அப்படி வரும்போது நீங்கள் அப்பத்தை வந்து சுட்டெடுக்க சரியாக இருப்பார். அடுத்த நாள் பின்னேரம் அப்படி 8 PM அப்படித்தான் இந்த அப்பத்தை நான் சுட போகிறேன். 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து நன்றாக இந்த பாருங்க அப்பத்தை புளித்திருக்காண்டு பார்த்துட்டு தான் சுட வலிக்கிடணும். புளித்திருக்கிறார் மா வந்து இவ்வளவும் காணும். இப்போ வந்து நன்றாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து. இனி வந்து அப்பத்தை சுட்டெடுக்க வேண்டியது தான்.
இப்போ வந்து அப்பம் சுடுவதற்கு முதல்லையே தேங்காய் பால் வந்து ரெடி பண்ண வேணும். நான் வந்து டின் பாலில் தான் சுட போகிறேன். டின் பால்ன்றது கோகோனட் டின் மில்க். ஹாஃப் டின் எடுத்து நான் சூடாக்க போகிறேன். அதோட வந்து அப்ப மாவில் வந்து ஒரு கரண்டி வந்து சேர்த்து இந்த பாலை வந்து ஹீட்டாக்குறேன். எதற்காக என்று சொல்லிட்டேன்னா, அப்பத்துக்கு நீங்கள் பாலை விடும்போது இது வந்து தடிப்பாக இருப்பார் இந்த பால் வந்து. இப்போ லைட்டாக தான் சூடாகி எடுத்துருக்குறோம், கணக்க சூடாக்குறையில். இப்போ வந்து அப்பத்தை சுடுறதுக்காக ஒரு கரண்டி மாவு வந்து விடுறேன் பாருங்க அப்ப சட்டியில். அப்ப சட்டியில் நீங்கள் வந்து இப்படி மாவை விடும்போது அந்த கரையை பாருங்க, கரை வந்து அப்ப சட்டிக்குள்ளே பொங்கி வர வேணும். அப்போ தான் அப்பமா வந்து புளித்திருக்கிறாருன்னு அர்த்தம். உடனே வந்து பாலையும் சேர்த்து கொள்ளுகிறேன், லேட்டாக சேர்க்கக்கூடாது. அப்போதான் அப்பமாவும் பாலும் சேர்ந்து நன்றாக குக் பண்ணப்பட்டு வருவினம். இப்போது வந்து குக் பண்ணினதுக்கு பிறகு வந்து அப்பத்தை ஓப்பன் பண்ணுகிறேன் பாருங்கள். ஒரு 10 நிமிடம் கிட்ட வந்து அப்பத்தை ஃபஸ்ட் டைம் வந்து குக் பண்ணணும். அப்போ தான் அப்போ நல்லா வந்து இன்சைட் வந்து குக் பண்ணப்பட்டு வரணும். அப்போ மாவை வந்து நீங்கள் சட்டிக்குள்ளே விட முதல்ல வந்து அப்போ சட்டி வந்து சரியான ஹீட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து அப்பம் இப்படி பொங்கி வருவார். அப்போ சட்டி ஹீட் காணாதுன்னு சொல்லி சொன்னால் இப்படி வந்து ஓட்டி ஒன்றும் விழாமல் சும்மா ஃப்ளாட்டாக வர பார்ப்பார் பாருங்க. அப்போ வந்து எப்படி வந்திருக்கிறாருண்டு அந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கார். இப்போ உங்களுக்கு இறக்கி காட்டுறேன் பாருங்க எப்படி வந்திருக்காருன்னு பாருங்க. அப்பம் நீங்கள் வந்து அப்பம் சரியான முறையில் சுட்டெடுக்கும்போது அப்பத்திட சைட்டுகள் வந்து இப்படித்தான் இருக்க வேணும். அதைத்தான் சொல்கிறது, அப்பத்துக்கு சைட் இருக்கிறாருன்றதை செட்டின்னு சொல்கிறது. இப்போ வந்து மிச்சமுள்ள அப்பத்தையும் நான் ஊற்றி எடுக்க போகிறேன். சுட்டு எடுத்து வச்சிருக்கிற எல்லா அப்பத்தையும் உங்களுக்கு காட்டுகிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், லைட்டாக வந்து சட்டின்ற சூடு வந்து குறைஞ்சிட்டார் பாருங்க. குறையும் போது அந்த அப்பத்தின் சைட்டில் இருக்கிற அந்த ஓட்டை வந்து குறைவாக இருப்பார். இந்த பாருங்க, சட்டியில் சூடு குறைவாக இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் அப்பம் ஊற்றும் போது பொங்கி வர மாட்டார். நான் வந்து 2.5 கப் அரிசியும் 1 கப் மாவும் சேர்த்து இந்த அப்பத்தை வந்து சுட்டிருக்கிறேன். நிறைய அப்பம் வந்தது. உங்களுக்கும் எல்லாருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு காணக்கூடிய அளவுக்கு வருவார். அந்த அளவுக்கு நிறைய அப்பம் வந்தது. நீங்களும் விருப்பம்னு சொல்லிச்சேன்னா, இந்த அப்ப ரெசிபி பிடித்திருக்குன்னு சொல்லிச்சேன்னா நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். இந்த பாருங்க, கொஞ்சம் வந்து ப்ரௌன் சுகர் தான் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு அப்பத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்கிறான்னு. பார்க்கவே ஆசையாக இருக்கிறார். அந்த மாதிரி சூப்பராக இந்த ரெசிபி வந்திருக்கிறார். உங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த அப்ப ரெசிபி செய்திருக்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கிறார் இந்த அப்பம். உங்களுக்கும் பிடித்திருக்குன்னு சொல்லி சொன்னால் இதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபியிலிருந்து விடை பெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு ரெசிபியில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.